Hi all, welcome back to my channel Bite by Bite. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பர்ஃபெக்டான தோசை ரெசிபி. தோசை மாவு என்ன மெத்தடில் ஊற வைக்கணும், அரைக்கணும் அண்ட் எப்படி அரைக்கணும், அந்த ஒரே மாவை வச்சு நம்ம ரோஸ்ட்டு தோசை, ஊத்தப்பத்துக்கான தோசை, பொடி தோசை, எனி வெரைட்டி ஆஃப் தோசை, மசால் தோசை எதுக்கு வேணாலும் நம்ம அந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம சேனலோட வியூவர் மிஸ் இந்துமதி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. தேங்க்ஸ் டு மிஸ் இந்துமதி ஃபார் ட்ரையிங் மை இட்லி ரெசிபி அண்ட் நல்லா வந்திருந்தது அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. இட் வாஸ் வெரி என்கரேஜிங். ஸோ உங்களுக்காக இந்த ரெசிபி. ஸோ நான் வந்து 4 கப் இட்லி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 1 கப் பார்த்திங்கன்னா இது மாவு பச்சரிசி. யூஸ்வலி நம்ம வடகம், இடியாப்பம் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாவு அரிசி யூஸ் பண்ணுவோம். இந்த மாவு பச்சரிசி 1 கப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவல், நல்ல கெட்டியான அவல். இது எல்லாமே வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி பெங்களூர், கர்நாடகா சைட் பார்த்திங்கன்னா தோசை வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யூஸ் பண்ணுற இந்த அவல் அண்ட் ஜவ்வரிசி இது யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற மாவு பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி, 3 டேபிள் ஸ்பூன் அவல். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்ல ரோஸ்ட் கிறிஸ்பாக தோசையை வந்து முருகலாக வரத்துக்கும் அண்ட் நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகும். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மெட்டீரியலை மட்டும் ஊற வச்சுருக்கேன். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா வெந்தயத்தை நான் தனியாக ஊற வச்சுருக்கேன். இட்லிக்கு சொன்ன மாதிரி தான் எப்போவுமே நம்ம தோசை ஆர் இட்லி எதுக்கு அரைக்கும் போதும் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை தனியாக அரைச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம உளுந்து, அப்புறம் அரிசி, அதாவது இட்லி மாவாக இருந்தால் அண்ட் தோசையாக இருந்தால் நம்ம எல்லாம் சேர்த்து தான் ஊற வைப்போம். அப்படி ஊற வச்சதை வெந்தயம் அரைச்சப்பறம் அரைச்சிங்கன்னா தோசைக்கும் வந்து ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 6 ஹவர்ஸ் வந்து ஊறினத்துக்கு அப்புறம் அரிசியும் வெந்தயமும் ஊறினதுக்கு அப்புறமா உளுந்து 1 கப் எடுத்து நான் வாஷ் பண்ணி இந்த அரிசி கூடவே சோக் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 7.5 மணி நேரம் நான் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் ஊற வச்சுருப்பேன். ஸோ உளுந்தோட ரெஸ்டிங் டைம் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் மட்டும்தான். அண்ட் நல்ல உளுந்தாக இருந்தால் இந்த 1.5 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி கம்ப்ளீட்டாக குடிச்சிடும். அண்ட் இப்போது நான் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் வெந்தயம் போட்டு அரைச்சிக்கிறேன். மாவு பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா அந்த ஃபோமியாக ஏரை வந்து அந்த வெந்தயத்தோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்த ஏரை வந்து உள்ளுக்குள்ளே லாக் பண்ணுற தன்மை அதுக்கு உண்டு. சும்மா ரைஸ் ஆகி இருக்கும். ஸோ இந்த ரீசன்னால் தான் இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை வந்து நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உளுந்து பாருங்கள், ஜஸ்ட் அப்படியே கையில் ப்ரெஸ் பண்ணால் அப்படியே உடையிற கண்டிஷன். நான் இது வந்து கரெக்டாக 1.25 மணி நேரத்துலேயே நான் அரைக்க போட்டுட்டேன். ஸோ 1லேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா உளுந்து கண்டிப்பாக ஊறி போயிடும். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் நான் ஒர்க்கிங் பர்சன், எனக்கு டைம் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா டுகெதராக ஊற வச்சுக்கோங்க. பட் இஃப் யூ ஹேவ் டைம் அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அவசரமாக டே டு டே ஒர்க்கில் தோசை வந்து ரெடி பண்ணிவிட்டு நாம் மேக்ஸிமம் சாப்பிட உட்காரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிருக்கும். தோசை காஞ்சு போயிடும். தோசை வந்து சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம மோஸ்ட்டாக வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி காஞ்சு போன தோசை தான் நமக்கு கிடைக்கும். பட் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 4:1 ப்ரப்போர்ஷன். 4 வந்து இட்லி அரிசியும் 1 கப் மாவு பச்சரிசியும் 1 கப் உளுந்து. ஸோ இட் இஸ் 5:1. அந்த ரேஷியோவில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா தோசை வந்து ட்ரை ஆகாது. மாவு அதே மாதிரி பாருங்கள். அரிசி நம்ம அரைக்கும்போது பார்த்திங்கன்னா இட்லிக்கு கொஞ்சம் நர 90% ஸ்மூத்தாக இருக்கும். பட் தோசைக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஃபைன் ஆகிருக்கும். இதனால தான் வந்து ஒன்றா ஊற வைக்க வேண்டாம், இட்லி வந்து ரிசல்ட் நல்லா வராது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நல்லா வந்து நான் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கே நான் கரைச்சும் வச்சுட்டேன். பட் உப்பு போடலை. இப்போ வந்து ஃபெர்மெண்டேஷனுக்காக நான் கரெக்டாக 8 ஹவர்ஸ், இங்கே கொஞ்சம் மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் வந்து ஒரு 8 to 9 ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ண விட போகிறேன். நைட்டு தான் அரைச்சது. ஸோ நான் நைட்டு அரைச்சி வச்சுட்டு மார்னிங் வந்து
இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து இப்போ கீழே வந்து ஒரு அரை அரை தான் நான் வந்து மாவு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். மார்னிங் பாருங்கள் அப்படியே நல்லா ஃபுல்லாக வந்து ரைஸ் ஆகிடும். ரொம்ப மாவு கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து மேலே ரைஸ் ஆகி வராது. ஸோ இப்போது நான் இந்த ஒரு இதுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். அது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்கள் உப்பு அளவுக்கு தகுந்த மாதிரி தேவையான எந்த மாவு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ, இமீடியட்டாக யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு மட்டும் சால்ட் போட்டு, நான் இட்லிக்கு சொன்ன மாதிரியே லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாவை நான் அப்படியே உள்ளே ரெஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போது நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம். தோசைக்கு அகைன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்ல ஒரு சட்டி அடிப்பக்கம் வந்து கரண்டி கொஞ்சம் பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற கரண்டியாக யூஸ் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் தோசை ஸ்ப்ரெட் பண்ண வந்து ஈஸியாக வரும். இல்லை நான் சாஃப்ட் தோசை ஊத்தப்பம் மாதிரி தான் போட போகிறேன்னா, நம்ம கரண்டி பற்றி பெருசாக இது பண்ண வேணாம். கல் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகி அப்படியே அந்த வாட்டர் வந்து டான்ஸ் ஆடும். அந்த பதத்துக்கு ஹீட் பண்ணோன்னா தோசை மாவு நம்ம சொன்ன பேச்சு கேட்கும். ஸோ நான் இப்போ நான்ஸ்டிக்கில் நான் வந்து இந்த தோசை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ரோஸ்ட் தோசை போட்டிருக்கேன். நான் ஒரு சாஃப்ட் ரோஸ்ட் தான் போட்டிருக்கேன். ரொம்ப வந்து ஃபர்மாக நான் ரொம்ப நேரம் அப்படியே அதில் ஹீட்டில் விடலை. அப்போ பார்த்தீங்கன்னா கல்லை விட்டு அப்படியே அந்த மாவு வந்து ரைஸ் ஆகி வெளியே வருது, உங்களுக்கு தெரியும். இந்த டைமில் ஆயில் ஆட் பண்ணுங்கள். நல்லா வந்து மேலே எல்லாம் வெந்திருக்கும். ஸோ நீங்கள் தோசையை வந்து திருப்பி போடணுன்னு அவசியமே இல்லை. அண்ட் நான் சென்டரில் கொஞ்சமாக வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த உளுந்தோட தன்மை, அந்த ரைஸோட குவாலிட்டி அண்ட் ஆயிலோட சேர்ந்து மாவு வந்து அப்படியே நல்லா கிளிட்டர் ஆகும், க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரோஸ்ட் தோசை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் இரும்பு கல்லில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இன்னுமே வந்து நல்ல அந்த ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லா நமக்கு தெரியும். இது ஒட்டாமலும் வரும் கல்லில். ஸோ இந்த ப்ரப்போர்ஷன் வந்து உங்களுக்கு ஒட்டாது. இது உளுந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்டிக் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. பட் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா நீட்டாக வந்து கல்லை விட்டு எழுந்து வந்துடும். இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட் தோசை போட்டிருக்கேன். இந்த பதம் வந்து நீங்கள் ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் நான் மாவு வந்து ஒரே மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் கரைச்சி வச்சுக்கிட்டேன். பட் நீங்கள் ஊத்தப்பமாக வேணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஃபெர்மெண்டேஷனோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா, அதில் தெரிகிற ஹோல்ஸ் தான் நமக்கு வந்து அந்த உளுந்தும் வெந்தயமும் இந்த ஹோல் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஸோ ரைஸ் வந்து இந்த ப்ரப்போர்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா, இந்த தோசை நம்ம குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தா கூட ஒன்றுமே ஆகாது. அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். சட்னி எது கூட வேணாலும், குருமா எது கூட வேணாலும் நல்லா சாப்பிடலாம். நம்ம ட்ரையாக இருக்குது, யூஸ்வலாக அந்த தொண்டையை பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து நமக்கு இருக்காது. இப்போது இது பார்த்திங்கன்னா பொடி தோசை. பொடி தோசை சேம் இதே தான். ஊத்தப்பத்துக்கு பதிலாக நம்ம மேலே பொடி போடுறோம், இல்லை வெஜிடபிள்ஸ் போடுறோம். ஸோ பொடிக்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு லிட்டு மேலே போட்டு மூடி வச்சுருக்கேன். ஸோ தட் அந்த பொடி லைட்டாக வந்து குக் ஆகி கொஞ்சம் காரத்தன்மை வந்து குறைஞ்சிரும். இது நான் வந்து வீட்லேயே ரெடி பண்ண இட்லி பொடி. என்னோடய ஃபர்தர் வீடியோஸில் வந்து நான் அதோட ரெசிபியும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, என்ன ப்ராப்ளம், இந்த சாஃப்டாக இது வரைக்கும் ஹார்டாக வந்தது நல்லா வந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.